அது 1920ஆம் ஆண்டினுடைய ஒரு குளிர்கால மதிய நேரம். நியூயார்க் நகரில் உள்ள ஒரு கண்காட்சி அரங்கிற்கு வெளியே டிக்கெட் வாங்குவதற்கு ஏராளமான மக்கள் காத்திருந்தனர். அரங்கிற்குள்ளே இருந்த மேலாளர் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்பட்டார். அவர் எதிர்பார்த்ததை விட அதிகமான மக்கள் அங்கு கூடியிருந்தனர். அன்று ஒரு புதிய வகையான கண்காட்சி அரங்கேறவிருந்தது. திரை உயர்ந்தது. மேடை ஒரு வீட்டின் வரவேற்பு அறையைப் போல அமைக்கப்பட்டிருந்தது. பியானோவிற்கு அருகில் அமர்ந்திருந்த ஒரு இளைஞர் எழுந்து முறைப்படி அனைவரையும் வணங்கினார். அவர் கம்பீரமான தோற்றம் கொண்ட ஒரு நடுத்தர வயது பெண்ணை சபையினருக்கு அறிமுகப்படுத்தினார். அவர்தான் ஆனி சல்லிவன் மேசி. ஆனி ஒரு சிறிய உரையை நிகழ்த்தினார். அவருடைய இனிமையான சொற்களை அனைவரும் உன்னிப்பாக கவனித்தனர். பின்னர் அழகான உடை அணிந்த, பார்ப்பதற்கு தேஜஸ் பொருத்திய மற்றொரு பெண் மேடைக்கு வந்தார். ஆன் அவருடைய கைகளை பற்றி கொண்டார். அந்த பெண் சபையினரை பார்த்து அமைதியாக நின்றார். அவர்தான் ஹெலன் கெல்லர். அவர் பேசத் தொடங்கினார். ஒவ்வொரு வார்த்தையும் வெளிப்படுத்த அவர் மிகவும் சிரமப்பட்டார். அவர் என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ள பார்வையாளர்களும் போராடினர். இருப்பினும் அவர்கள் காதுகளை தீட்டிக்கொண்டு மிக கவனமாக கேட்டனர். ஹெலன் கெல்லர் பேசி முடித்தபோது அரங்கம் அதிரும் வகையில் பலத்த கைத்தட்டல் எழுந்தது. அந்த நாட்களில் அமெரிக்காவில் மிகவும் பிரபலமான மனிதர்களில் இவர்களும் இருவர். ஆனி சல்லிவன் ஒரு துணிச்சலான கல்வியாளர் மற்றும் சிவில் உரிமை பேச்சாளர். ஹெலன் ஆடம்ஸ் கெல்லர் அவருடைய காது கேளாத மற்றும் பார்வையற்ற சீடர் மாற்றுத்திறனாளியாக இருந்தபோதிலும் ஒரு எழுத்தாளராகவும் பெண்கள் விடுதலை போராளியாகவும் சமூக சேவைகையாகவும் அவர் பெயர் பெற்றிருந்தார். ஹெலன் கெல்லரினுடைய பேச்சு பார்வையாளர்களை பெரிதும் நெகிழச் செய்தது. அவரது உரையின் சுருக்கம் இதுதான்: எனது ஆசிரியர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எப்படி என் மனதின் இருளை தொட்டது என்பதையும், நான் எப்படி வாழ்க்கையின் பேரின்பத்திற்கு விழித்தெழுந்தேன் என்பதையும் அவர் உங்களுக்கு சொன்னார். நான் ஊமையாக இருந்தேன், இப்பொழுது என்னால் பேச முடிகிறது. இந்த சாதனைக்காக மற்றவர்களின் கைகளுக்கும் இதயங்களுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களின் அன்பின் மூலமே நான் என் மனதை தொட்டேன். என்னால் கடவுளை காண முடிந்தது, மகிழ்ச்சியை கண்டடைய முடிந்தது. உண்மையில் நாம் அனைவரும் மற்றவர்களுக்கு உதவுவதற்கும் மற்றவர்களிடமிருந்து உதவியை பெறுவதற்குமே வாழ்கிறோம். ஒற்றுமையாக இருப்பதன் மூலம் நம்மால் பல காரியங்களை செய்ய முடியும். அன்பு மட்டுமே நமக்கும் நம்முடைய மகிழ்ச்சிக்கும் இடையில் நிற்கும் சுவர்களை தகர்க்கும். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள், அதுவே முதன்மையான கட்டளை. எனக்கு கிடைக்கப் போகும் அனைத்து அன்பு, மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கைக்காக நான் உரத்த குரலில் கடவுளுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் என்று பேசி முடித்தார். நமது வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? சிந்திப்போமா?